Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம ring knot எப்படி போடுறது, பெர்ஃபெக்ட்டான ring knotக்கு என்னென்ன பண்றதுங்கறத பாப்போம். இதுக்கு 4 strand silk thread எடுத்துர்க்கேன். அது போற அளவுக்கு பெரிய காது இருக்க ஊசி. சோ இந்த silk thread 4 உள்ள கோத்துட்டு டபுள் அது அப்படியே half-ஆ மடிச்சு knot போட்டா 8 கிடைக்கும். சோ 4/4ங்கிறது 8 strands. அந்த மாதிரி 5/5 எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதோட எண்ட்ல knot போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த நூலை ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது எதர் ஊசி சைடோ இல்லைனா முடிச்சு போட்டிருக்க சைடோ ஏதாவது ஒரு சைடை கையில் பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கணும். உங்களுக்கு எந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கையில் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணிவிட்டு அப்போ த்ரெட்டு நல்லா சேர்ந்தா மாதிரி இருக்கும். இது சில்க் த்ரெட்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி. எம்ப்ராய்டரி த்ரெட்னா அதுவே சேர்ந்தா மாதிரி இருக்கும், நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரிங் நாட் போடுவோம். துணி கீழேருந்து ஊசி எடுத்துப்போம். எடுத்துட்டு நூலை லெஃப்டில் பிடிச்சிக்கோங்க. ஊசியை கீழே வச்சு ஒரு சுற்று இந்த மாதிரி ட்விஸ்டான மாதிரி இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்க்கு பக்கத்துலேயே குத்துவோம். இதுக்கு வந்து ஒரு 1 mm ஸ்பேஸில் குத்தணும். குத்திட்டு இப்போ ரிங் சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பிகினஸாக இருக்கும்னா இந்த லெஃப்டில் இருக்கு இல்லையா இந்த நூல், இந்த பாருங்கள். இப்போ இந்த நூலை இப்படி இழுத்தோன்னா ரிங் சைஸ் சின்னதாகும், புஷ் பண்ணோன்னா பெருசாகும். ஸோ நம்மளுக்கு தேவையான ரிங் சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நூலை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே ஊசி இழுக்கணும். இந்த நூல் கிட்ட வர வரைக்கும் விட்டுறக்கூடாது. முன்னாடியே விட்டுட்டோன்னா அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். பாருங்கள், கிட்ட வந்தோன்னே விரல் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான ரிங் நாட் கிடைக்கும். ஸோ இந்த ரிங் நாட்க்கு நம்ம அந்த த்ரெட்டை நல்லா ட்விஸ்டடாக வச்சுக்கணும். அந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நூலை அழுத்தி பிடிச்சிக்கணும். அது ஒண்டி தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த ரிங் சைஸ்க்காக. ஊசியை நூலுக்கு அடியில் வச்சு ஒரே ஒரு சுற்றிட்டு ஒரு 1 mm ஸ்பேஸில் குத்திட்டு ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ரிங் சைஸ் வந்த உடனே அந்த நூலை விரலில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இது பிகினிங்கில் தான் நம்மளுக்கு இது தேவைப்படும். அப்புறம் ப்ராக்டிஸில் இருக்கும்போது சுற்றும் போதே நம்மளுக்கு சைஸ் தெரியும். இப்போ இந்த நூல் தனியாக இருந்ததுனால பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக வரும். சிக்கு விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம நூலை நல்லா ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படி கிட்ட வரும்போது இழுத்திங்கன்னா ரிங் நாட் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி தான் ரிங் நாட். அந்த நூலை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த ரிங் நாட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளார்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ போட்டால் மாதிரி ஒரு 6 or 5 ரவுண்டில் போட்டுட்டு சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் ஆர் பேர்ல் வச்சோன்னா அது ஒரு ஃப்ளார் மாதிரி கிடச்சிரும். இல்லை பெரிய ஃப்ளார் வரைஞ்சி அதில் லேயர்ஸாக கொடுக்கலாம். பேர்ட்ஸோட விங்ஸு அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ ரிங் சைஸ் வந்த உடனே அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நூலை அழுத்தி பிடிச்சிட்டு ஊசியை இழுக்கணும். அது ஒண்டி தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இந்த பிக்சர் வந்து நான் சக்கரி பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் நாட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் சக்கரி வச்சு கூட ஒரு ஃப்ளார் டிசைன் போடலாம். அதுதான் இது. இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த பேக் சைட் ஸ்டோன் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா, கோன் மாதிரி, அந்த ஸ்டோன் ஒட்டுவாங்க இந்த சக்கரியில். அதுதான் அது. ஸோ இப்போ நம்ம இது ஒரு லேயர் போட்டுட்டோம். லேயர் மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த 2 ரிங் நாட்டுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி எடுத்து இதே மெத்தட் தான். இந்த ரிங் அதில் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இழுக்கணும். ஸோ லேயர் மாதிரி ஃப்ளார்ஸ் போடுறோன்னா இப்படி தான் 2 ரிங்குக்கு நடுவில் இன்னொரு ரிங் வரா மாதிரி வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ நம்ம ஒரு சுற்று போடுற ரிங் நாட் தான் போட்டுட்ருக்கோம். டபுள் சுற்று போடுறதும் நான் காமிக்கிறேன். அதுவும் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுற வேண்டியதான். ஸோ நம்மளோட ரிங் நாட் இந்த மாதிரி தான் போடுவோம். இன்னொரு வாட்டியும் பார்த்துக்கோங்க. தேவையான சைஸ் ஊசியில் சுற்றிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு அந்த லெஃப்டில் இருக்க நூலை நம்ம பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நூலை டைட்டாக பிடிச்சிடணும். அவ்வளோதான். அதை மட்டும் கடைசி வரைக்கும் விடாதீங்க. நடுவில் விட்டுட்டோன்னா சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இப்போது 2 சுற்று போடுறதும் பண்ணுவோம். ஸோ இப்போ இது 2 சுற்று பண்ணுறது. அதே மாதிரி ஊசியில் வச்சு லூஸாக 2 வாட்டி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம கையில் பிடிச்சிருக்க இந்த நூலை லூஸாகவே பிடிச்சிக்கணும். ஃப்ரெஞ்ச் நாட்டில் டைட்டாக பிடிச்சி டைட் பண்ணிவிட்டு இழுப்போம்.
இதில் லூஸாக பிடிச்சிக்கோங்க. இப்படி மேலே தூக்கும் போதும் அந்த நம்ம சுற்றுனது டைட் ஆகாத அளவுக்கு பிடிச்சிட்டு விடுங்க. அது பாருங்கள் ஒரு ரிங் வந்திருக்கு. இல்லைன்னா நம்ம ப்ரீவியஸாக சிங்கிள் ரிங்குக்கு சுற்றினா மாதிரியும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ அந்த மாதிரியே காமிக்கிறேன். ஊசி எடுத்துட்டு ஊசியில் 2 தடவை சுற்றுவோம் லூஸாக. இதில் ஃபஸ்ட்டு சுற்று வந்து இன்னர் ரிங்காகவும் 2வது சுற்று வந்து அவுட்டர் ரிங்காகவும் வரும். தேவையான சைஸ் வந்தோடனே நூலில் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஊசியை கீழே இழுக்கும்போது உங்களுக்கு ரிங் வரும். இதில் டபுள் ரிங் இருக்கும். இந்த மாதிரி கிட்ட வந்த உடனே நீங்கள் எடுத்துகிட்டு இழுக்கணும். இதில் இப்போ நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள், அது அவுட்டர் ரிங். அது இல்லாமல் உள்ளே ஒரு ரிங் இருக்கும். ஸோ நீங்கள் அழுத்தி அந்த நூலை பிடிச்சிட்டு கடைசியாக வந்தோடனே எடுத்துட்டாலே போதும், அதுவே கரெக்டாக செட் ஆகிடும். இந்த மாதிரி டபுள் சுற்றிட்டு அந்த 1 mm ஸ்பேஸில் உள்ளே விட்டுட்டு இந்த அவுட்டர் ரிங் என்ன சைஸ் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே நூலை இழுத்துட்டு கிட்ட வரும்போது உங்களோட விரலை மட்டும் எடுத்துருங்க. அதுவே கரெக்டாக போய் செட் ஆகிடும். இதில் இன்னர் ரிங் அவுட்டர் ரிங் இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப வால்யூமாகவும் தெரியும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 2 ரிங் நாட் டைப்பையும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த டிசைனிங் வீடியோ தான் வரப்போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.